ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா 007. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 3வது நாள் வலை விட போகிறோம் மக்களே. நம்ம என்னையோட ஆழ்கடலுக்கு போய் 3வது நாள் ஆகிட்டு 3வது நாள் நம்ம தண்ணியில் வலை விட போகிறோம். பார்த்துங்க, ஆழ்கடலில் 3வது நாள் தண்ணியில் வலை விடுறோம். ஆழ்கடலில் காற்று கம்மியாக தான் இருக்குதுங்க. மீன் பாடுகளே விசேஷமாக இல்லை. இன்றைக்கி 3வது நாள் தண்ணியில் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் எப்படி வலை வருதுன்னு தெரில, பார்ப்போம். விடிய காலம் பார்த்துங்க, காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம விடிய காலம் மணி 2 மணிக்கு காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் காப்பி பிஸ்கட் நினச்சதை நல்லா சாப்பிட்லாம். பார்த்துங்க, வலை பிடிக்க போகிறோம். வலை கம்மியாக தான் மக்களே இலக்கியிருந்தோம். ஆமாம், வலையை கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணியில் விட்டுருந்தோம். பார்த்துங்க, முன்னாடி கைத்தை பிடிச்சி இழுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துங்க, வலை எப்படி கிடக்குன்னு. பீஞ்சில் தூக்கி போடுவோம். ஆமாம், மிஷினில் தூக்கி போட்டால் தான் அந்த வலையை இழுக்க முடியும். கையிலலாம் இப்போ உள்ள காலத்தில் கையில் இழுக்கவே முடியாது மக்களே. முதையாவது கையில் இழுத்துருவாங்க. முந்தியெல்லாம் கையில் தான் அந்த வலையை வாங்கினாங்க. இப்போ இந்த மிஷினில் போட்டு தான் வாங்குகிற நிலமையில இருக்கும் மக்கள். அப்படி இல்லைன்னா வேலைக்கு ஆட்களே வர மாட்டாங்க. இதுதான் நமக்கு வந்த மீன்கள், பார்த்துக்கிடுங்க. ஐஸ் பெட்டிகளை இறக்கி கொடுக்குறாங்க. 5 அரிச்சூரை, 2-3 கேரை, ஒரு கோலாக்குட்டி. பாடை இல்லை மக்களே, பாடை ரொம்ப கம்மியாக இருக்குது. 3 கிட்டாப்பு வலை இழுத்து உள்ளே வச்சுருக்கோம். இதை அடுத்த கம்பு நிற்கிது ரெடியாக. அடுத்து பிடிக்க போகிறோம். இதை தான் அடுத்து அதை பிடிச்சி வீஞ்சில் போட்டு இழுக்க வேண்டியதுதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க மக்களே. எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோலாக்குட்டியே இறக்கி கொடுக்க போகிறாங்க மக்களே. ஆமாம், இதை கப்பியில் தான் அடித்து இறக்குவோம். சின்னதாக இருந்தோன்னா சரி கையிலே கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பார்த்துங்க, அதை பிடிச்சி மெதுவாக இறக்கி விடணும். உள்ள ஒரு ஆள் நின்று அதை வாங்குவாங்க. இது அடுத்த மீன். அடுத்த கட்டாப்பு கொடிக்கம்பு தூக்கிட்டாங்க. அடுத்து நாங்கள் வலையை வாங்க போகிறோம். முன்னாடி போய் வலை வாங்கணும். பார்த்துக்கிடுங்க, இறக்குனது பக்கத்தில் இருக்குது. இதை அடுத்து இறக்குறாங்க. நம்ம 2 பீஸு. நம்மளே கடலுக்கு போய் நம்மளே வேலை பார்க்குறதுனால வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அடுத்து இதுக்கு ஒரு ஆள் வச்சா தான் ஆகும். இதில் நமக்கு ஒன்றும் இன்கம்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்துங்க, அடுத்த கட்டா வலையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்படி தான் வலை வாங்கணும். இப்படி தான் 2 பேரும் அடுக்குவாங்க. மீதி ஆளுக்கு வேலை பார்க்கணும். போயாகையாக தட்டணும், ஓட்டைக்கிட்ட இருந்தால் முடிஞ்சு போடணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே வேலை இருக்கும் மக்களே. அடுத்தடுத்து மீனே வரலனாலும் அவ்வளோ இருக்கும், வேலை மட்டும் டைட்டாக இருக்கும்.
கீழே ஏதோ ஒரு மீன் வருது, பெரிய மீன். நம்ம தலைவர் எழுந்திரிச்சிட்டாரு. என்ன மீன்? மயில் வந்திருக்கு மக்களே, மயில் கோலா. இந்த மீன் ஒரு டைம் நம்ம கையில் குத்தி ஒரு தங்கள் லீவ் போட்டு இருந்தேன் மக்களே. கையில் உரமாக குத்திட்டு ஒரு மயில் கோலா வந்திருக்கு, ஒரு பெரிய மீன். டிரைவிங்க்கு ஆள்லாம் கிடையாது, நான் தான் டிரைவிங். இந்த வீடியோ எடுக்கிறது வந்து அப்ரெண்டிஸ் ஆளுக்க. ஆமாம், ஃப்ரீ டைமில் யாரையாவது வச்சு எடுத்துக்கிறது. வெறும் விளையாட்தான் மக்களே வரும். பார்த்துங்க, எதுலையாவது ஒரு இடத்துல ஒரு மீன் வரும் நம்மளுக்கு. இப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. அடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு மீன் வரும். அந்த ஒரு சூறையை தூக்கிட்டாப்புல அந்த சைடில் எட்டி பார்த்தாங்கன்னா நம்ம கணிச்சிக்கலாம், சரி ரைட்டு ஒரு மீன் வருது அப்படின்னு சொல்லி. ஆமாம் மக்களே, 2 சூறை வந்திருக்கு மக்களே, 2 சூறை. இப்படி தான் மீனை கழித்து ஒதுக்குவாங்க. வலையை மாற்றி கொடுத்தா அவங்க மேலேருந்து அடிக்கிக்கிட்டே இருப்பாங்க மக்களே. இப்படி தான் மீன் வாங்கி போடுவோம் நாங்கள். இந்த மீன்லாம் கடிவிட்டு தான் வந்திருக்கு. பார்த்துங்க, அடுத்த கட்டா போலையில் வந்த மீன்கள் இவ்வளோ தான். ஒரு கோலா, மயில், சூறை எல்லாமே வந்திருக்கு. ஆமாம், இன்றைக்கி பாடு கொஞ்சம் பரவாயில்லை. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. ஆமாம், இந்த மாதிரி நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். போடுறதுக்கு தான் நமக்கு ஆள் கிடையாது. நம்ம கரையை இருக்கிற வரைக்கும் போடுவோம். 1 மாதம் ஆகிட்டு கடலுக்கு போய். ஆமாம், கரையை வந்து ஒரு 2 நாள் போட்டு கிடக்கு எங்களுக்கு. இந்த 2-3 நாள் வீடியோ அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு போயிட்டோம்னா வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், நம்ம யாரையாவது ஒரு ஆள் தான் வச்சு நம்ம போடணும். பார்த்துங்க, முதல் ரவுண்டு இறக்கி கொடுத்த 2 கோலா குட்டி காலுக்குள்ள தான் கிடக்கு. ஆமாம், இன்றைக்கி என்னத்தையோ பாடு பரவாயில்ல மக்களே.
ஓகே மக்களை பார்ப்போம். காலையில் நம்ம சாப்பாடு வைக்க போகணும். காலையிலே கஞ்சி கூட்டு பார்க்கணும் மக்களுக்கு. சமையலும் நம்ம தான் பார்க்கணும், ஆள் கிடையாது. இந்த தங்கள் நம்ம தான் சமையல் பார்த்துங்க. ஒரு கேரையை தூக்கி வெட்டுறோம். இந்த மீன் 4 கிலோ இருக்கும். இதை அப்படியே தோலை உரிச்சிட்டு சுக்கா வைக்கணும். சுக்கா வச்சா தான் எல்லா மக்களும் சாப்பிடுவாங்க. சுக்கா தான் எங்களுக்கு மெயின் ஃபேவரட். நம்மளுக்கு அந்தளவுக்கு வைக்க தெரியாது, இருந்தாலும் வச்சு கொடுப்போம். சமையல்லாம் நம்ம அத்துபடி வேறு லெவல். இந்த மீனை வெட்டி இந்த மீனை வெட்டி எடுத்து இந்த அப்படி வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா பிணையணும். பிணைஞ்ச அந்த ஆக்கில் அடுப்பில் வச்சு சாம்ப வேண்டிதான். கடலை மாவு. அன்றைக்கி நாங்கள் சுக்காவுக்கு பதிலாக ஓம கொட்டோன்னா பக்கடா போடுறோம். பக்கடா நீங்களாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க மக்களே. கரையிருந்து கடல் மேலே எங்களுக்கு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பார்த்துங்க, கடலை மாவு, சிக்கன் பொடி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்சி இதை எப்படி அடுப்பில் வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். செஞ்சு பாருங்கள், வீட்டில் ஒரு நாள் சூப்பராக இருக்கும்.